ஷானவாஸ், இந்தியா கூட்டணியை ஏன் மக்கள் ஆதரிக்க வேண்டும்? அதற்கான காரணங்களை சொல்லுங்க. கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியினுடைய மக்கள் விரோத செயல்கள், ஜனநாயக விரோத செயல்கள், மாநில சுயாட்சிக்கு எதிரான செயல்கள், ஆளுநர்களை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்ட செயல்கள் அடுக்கிக்கிட்டே போலாம். தொழிலாளர்களை, விவசாயிகளை, ஏழை எளிய மக்களை, சிறுபான்மையினரை, பட்டியலின பழங்குடியின மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிற செயல்பாடுகள் அத்தனையுமே சாட்சியா இருக்கு. குமரகுரு பேசும்போது சொன்னார், நாங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியுமா? அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரே நாள்ல நாங்க அறிவிச்சிட முடியுமா? அதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஏன் செய்ய முடியாது? 10 ஆண்டு காலமா என்ன செஞ்சீங்க? ஒரே நாள்ல தான் ஒரு இரவுல அறிவிச்சீங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு. அது வரைக்கும் இந்தியால யாருமே அதை கற்பனை பண்ணி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ரிசர்வ் பேங்க் சொல்லியும் கேட்காமல் அப்படியே பண மதிப்பிழப்பு செய்வதாக இருந்தால் அதை ரிசர்வ் பேங்க் செய்யணும். ஆனால் ஒரு பிரதமர் செய்யறாரு. அதற்கு பிறகு அதனால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு இன்னைக்கு யார் பொறுப்பேற்பதுன்னு கேட்டா யாருமே பொறுப்பேற்க முடியாமல் அப்படியே அதை கடந்து போயாச்சு. எத்தனை நடவடிக்கை. காஷ்மீர் 370 பிரிவு நீக்கத்திற்கு அந்த மாநில சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெறணும் இருக்கும் போது அந்த சட்டமன்றத்தை கலைச்சுக்கிட்டு இவங்க அதை செஞ்சு காட்டினாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியும் உள்ளடக்கி தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்னு சட்டம் இருக்கும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு சட்டம் இயற்றி இன்னைக்கு தேர்தல் ஆணையரை நியமிச்சிருக்காங்க. எதைத்தான் நீங்க செய்யல? உச்ச நீதிமன்றம் கேட்குது தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விளக்கத்தை கொடுங்க, அதனுடைய டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னா அங்க போய் மல்லு கட்டிட்டு நிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றமே கேட்டா கூட நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். இப்ப சொன்னாரு உச்ச நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு, அது நாங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியுமான்னு கேட்டாரு. நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்க, செஞ்சிருக்கீங்களே. எத்தனை விஷயத்தை பட்டியல் போட முடியும்? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்வீர்கள். அதற்குத்தான் உங்களுக்கு பெரும்பான்மை வேணும்னு நீங்க துடிக்கிறீங்க. அந்த பெரும்பான்மையின் மூலம் எதிர்கட்சிகளினுடைய குரலையும் மதித்து இந்த நாட்டில் உள்ள உங்களுக்கு வாக்களிக்காத மக்களினுடைய குரலுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு ஒரு முடிவு சொல்லுங்க. அல்லது உங்களோடு கூட்டணியில் இணைந்தவர்களின் கருத்துக்களையும் சேர்த்துக்கிட்டு நாங்க ஒரு முடிவு எடுத்தோம்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக நீட்டு விலக்கு வேணும்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க கூட்டணியில பயணிக்கும் போதே நேற்று தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலை சொல்றாரு, உயிரே போனாலும் நாங்க கொடுக்க மாட்டோங்கிறார். ஆனா நாங்க முன்வைத்திருக்கிற நீட்டு விலக்கு முழக்கத்தை ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் எங்களுக்கு அவங்களுக்குமான வித்தியாசம். நாங்கள் மாநிலம் தொடர்பாக வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் தேசிய கட்சியான காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறது. வந்தா செஞ்சு தருவோம்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு பாமக சாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குது, பாஜக ஒத்துக்குச்சா? பாமக வன்னி மக்களுக்கான இடஒதுக்கீடு கேக்குது, பாஜக ஒத்துக்குச்சா? தேர்தல் அறிக்கையில எங்கேயாவது அதை சொல்லியிருக்கா? நாங்க சொன்ன எதை காங்கிரஸ் சொல்லலன்னு சொல்லுங்க. நாங்கள் ஒவ்வொரு கட்சியாக திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை, பிசிக கொடுத்த தேர்தல் அறிக்கை, எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில எதை காங்கிரஸ் ஏத்துக்கலன்னு சொல்லுங்க. ஏத்துக்காததே கிடையாது. ஆனா பாமக வைத்த தேர்தல் அறிக்கை எதையுமே பாஜக ஏத்துக்கல. இதுதான் அவங்களுக்கு நமக்குமான வேறுபாடு. அப்ப அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களோடு கூட உடன்படாத, தனக்கென்று ஒரு கருத்து வைத்துக் கொண்டு அதில் கடைசி வரை உறுதியாக நிற்கிற ஒரு பாஜக மக்கள் கிட்ட இல்லவே இல்ல. திமுக உங்க கூட்டணி கட்சிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு கூட அதிருப்தியை பார்க்க முடியுது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு அதிருப்தியே இல்லைங்கிறார் குமரகுரு. அதாவதுங்க, மோடி ஆட்சிக்கு வரும்போது காங்கிரஸ் காலத்தில் கேஸ் சிலிண்டர் விலை 400 ரூபாய். அவர் ஆட்சிக்கு அதை பாதியா குறைச்சு 200 ரூபாய்க்கு கொடுத்திருக்கணும். ஆனா இந்த 10 ஆண்டு காலத்துல அவர் அதை 1200 ரூபாய்க்கு கொண்டு விட்டிருக்காரு. மாதம் ஒவ்வொரு குடும்பத்திடமிருந்தும் பெண்களிடமிருந்தும் குறிப்பாக 1200 ரூபாயை பிடுங்கிக் கொள்கிறார் மோடி. ஆனா மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது போல பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், சிறுபான்மையின மாணவர்கள், பட்டியலின மாணவர்கள் இவங்களுக்கான உயர்கல்வி படிப்புக்கான ஸ்காலர்ஷிப்பை துண்டித்திருக்கிறது இந்த மோடி அரசு. ஆனா இங்க மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இது அவருக்கு எடுக்கிறாரு, இவர் கொடுக்கிறாரு. முதியோர்களுக்கான ரயில்வே அந்த டிக்கெட்டுக்கான கட்டண சலுகை அதை பிடுங்கி கொண்டார் மோடி. ஆனா இங்க பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை சாத்தியமாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். அதுபோல முதியோர் உதவித்தொகை மாதம் 1200 ரூபாய் கொடுக்கப்படுது. ஒரு குடும்பத்துல ஒரு பாட்டி, ஒரு அம்மா, ஒரு பேரன், ஒரு பேத்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கான தொகையை கணக்கு போடுங்க. 4200 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேருது. இன்னைக்கு மோடி அரசின் மூலம் நேரடியாக இப்படி எந்த குடும்பம் பயன்பெறுகிறது, எந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறது? நீங்க குடிநீர் திட்டத்தை பத்தி சொன்னீங்க. ஜல் ஜீவன் திட்டத்துல தொடங்கி காப்பீட்டு திட்டத்துல தொடங்கி பல திட்டங்கள் 10 ஆண்டு கால மோடி ஆட்சியினுடைய சாதனைகளா நிக்குது. ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தவங்க பயனடைஞ்சிருக்காங்கிறார். தமிழ்நாட்டுல இந்த கதையை பேசவே கூடாது. குடிநீர் திட்டம் என்பது, அதுவும் வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம் என்பது அது
தமிழ்நாட்டுல 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கலைஞர் சாத்தியப்படுத்திட்டார். இன்னும் சொல்ல போனா ஈரோடு நகரசபை தலைவராக இருந்து ஈரோட்ல பெரியார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே அதை சாத்தியப்படுத்திட்டார். குழாயின் மூலம் வீடுகளுக்கு கொண்டு தண்ணீரை சேர்க்கிற திட்டத்தை வந்து இந்தியாலேயே ஈரோடு நகர்மன்றத்துல சாத்தியப்படுத்திட்டார் பெரியார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே. அதுக்கு பிறகு கலைஞர் வந்து குடிநீர் திட்டத்திலேயே மிகப்பெரிய புரட்சி செய்தவர் கலைஞர். அதனால இங்க வந்து இந்த வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்கிறது அது பிஜேபி வந்து ஏதோ இந்த 10 ஆண்டுல தான் நடந்த மாதிரியும் அது வேற உங்க பீகார்ல நடந்திருக்கலாம், ஊபியில நடந்திருக்கலாம். இங்க வந்து அந்த கதையை பேசாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் வச்சு முடிவெடுக்கிறதா எப்போதுமே திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா அதை வந்து அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அது போல வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டமும் வந்து கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டங்கிற அந்த சொல்லே 15 ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய பிரபலமான சொல் அந்த பேரை, கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து எப்பவோ பார்த்தாச்சு. நீங்க வந்து இந்த கதை இங்க சொல்ல வேண்டியது இல்ல. தமிழ்நாட்டுக்கு என்று தமிழ்நாடு சட்டமன்றம் கேட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 230 பேர் சேர்ந்து இயற்றி கொடுத்த தீர்மானங்கள், சட்ட முன்மொழிவுகள். அதுல நீங்க எடுத்தது நிலைப்பாடு என்ன? ஏன் 234ல 30 பேர் 230 பேர்னு சொல்றேன், மீதி 4 பேர் யாரு? மீதி 4 பேர் பிஜேபி. அதாவது தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எடுக்கிற தமிழ்நாடு தொடர்பான முடிவுகள்ல கூட எதிர்த்து வெளிநடப்பு செய்கிற கட்சி. அவங்க எப்படி ஏத்துப்பாங்க அதை? அப்போ எதையுமே அவங்க தரல. எந்த ஒரு விஷயத்தையும் தராதவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து என்ன வாக்குறுதியை கொடுத்தார்கள் சொல்லுங்க. இப்ப கூட அவங்க என்ன வாக்குறுதி பாருங்க, நாங்க எவ்வளவு வளர்ச்சியை கண்டிருக்கோம் அப்படிங்கறத கண்கூடா பார்க்க போறீங்கிறார் குமரகுரு. அது ஜூன் நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதே இல்ல. ஏற்கனவே இவர்களுடைய வளர்ச்சி என்னங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இதற்கு முன்னால் நடைபெற்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு விழுக்காடு என்ன? ஏற்கனவே இதற்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்பே மோடியை முன்னிறுத்தி மோடி ஆட்சி தான் வரப்போகிறது இந்தியான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அணியை கட்டி அவர்கள் நிரூபித்த வாக்கு விழுக்காடு என்ன? அப்பவே 18 விழுக்காடு வாக்கு. பிஜேபி தனியாக நின்று ஒரு கூட்டணி அமைத்து, அதிமுக இல்லாமல் திமுக இல்லாமல், அப்ப 18 விழுக்காடு வாக்கு ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. அந்த கூட்டணியும் இப்ப அதுல இருந்து ஒரு 4-5 கட்சி வெளியே போயிடுச்சு. இப்ப இவங்க என்ன ஒரு 10 விழுக்காடு வாக்கு வாங்குவாங்க. அது ஏற்கனவே 6 விழுக்காடு வாக்கு நம்ம பாமக இருக்கு. பிஜேபி ஒரு 3-4 விழுக்காடு வாக்கு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிருக்கு. டிடிவி ஏற்கனவே ஒரு 4 விழுக்காடு வாக்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஓபிஎஸ்க்கு என்னன்னு தெரியாது. அப்ப அதிகபட்சமா இவர்கள் கூட்டினா கூட அந்த ஏற்கனவே இவர்கள் வாங்கிய திமுக இல்லாமல் வாங்கிய அந்த 18 விழுக்காடு வாக்கை கூட இவர்கள் வாங்குவார்கள் கேள்விதான் இங்க இருக்கே தவிர அதை தாண்டி இங்க ஒண்ணும் புரட்சி நடந்துருது இல்ல. எந்த தொகுதியில நீங்க சொல்லுங்க, எந்த தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக 18% வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 2024 10 ஆண்டுகள்ல அந்த கட்சி வளர்ந்திருக்காதா? அவர்களுக்கான வாக்கு சதவீதம் வளர்ந்திருக்காதா? எப்படி உங்க கட்சிகளுக்கு, உங்க கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் வளர்ந்த மாதிரி அவங்களுக்கும் வளர்ந்திருக்கதானே செய்யும்? அது கலை யதார்த்தமா இருக்காதா? அண்ணாமலை வந்து அதையும் காலி செஞ்சிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அவருடைய முதிர்ச்சியற்ற தன்மை, அவருடைய தடாலடியான நடவடிக்கைகள், சொந்த கட்சிக்குள்ளேயே அவர் வைத்த குண்டு, இப்படி பல விஷயங்கள் வந்து கட்சிக்குள்ளே போச்சல் ஏற்படுத்திருக்கு. கூட்டணியையும் கூட அதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் கடினப்பட்டு உருவாக்கிய ஒரு கூட்டணியை அண்ணாமலை வந்து சில்லா உடைச்சிருக்கார். புதிய தமிழகம் வந்து பிஜேபி விட்டு ஏன் வெளியே போனாங்க? அவர் வந்து நான் வந்து பிஜேபி கிடையாது, நான் ஆர்எஸ்எஸ் சொன்ன தலைவர். அவர் என்ன பிஜேபின்னு சொல்றீங்க, நான் வந்து ஆர்எஸ்எஸ் ஆக்கோ அப்படின்னு அறிக்கை கொடுத்தவர் தான், பேட்டி கொடுத்தவர் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அவர் வெளியே போயிட்டாரு. எங்கேயாவது வந்து மோடியை எதிர்த்தோ, பாஜகவை எதிர்த்தோ, அமித்ஷாவை எதிர்த்தோ எடப்பாடி ஒரு வார்த்தை பேசினாரா? கடந்த 3 மாதத்திற்கு முன்னால் கூட மோடி ஆட்சி மீண்டும் வர வேண்டும்னு சொன்ன கட்சி அதிமுக. இடங்களில் வெற்றி பெறுவோம்னு அவங்க அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாங்களே 3வது முறையும். இப்ப சொல்றது இல்லையா? இந்த இப்ப ஒரு வாரமா சொல்றது இல்லையா? எங்கேயுமே எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை வெற்றி பெறுவோம்னு பட்டியல் போட்டு சொல்லுங்க. எல்லா மாநிலத்தினுடைய கள நிலவரத்தை இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து குஜராத்ல கூட அவர்களை எதிர்த்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல பிரச்சனையா இருக்கு. எங்கேயுமே அவங்களோட கூட்டணி சரியா அமையல. ஏற்கனவே இருந்த கூட்டணியும் வந்து உடைஞ்சு போயிருக்குது. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியினுடைய நிலைமை இன்னைக்கு என்ன? நிதிஷ்குமார் கட்சியினுடைய நிலைமை என்ன? இவர்களோட கூட்டணி வைக்கும் போது இருந்த வலிமையோட அந்த கட்சிகள் இன்னைக்கு இருக்குதா? சிவசேனா இவங்களோட சேர்ந்துச்சு, இன்னைக்கு எத்தனையா இருக்குது? இவங்களுக்கு வந்து இன்னைக்கு அதுல இருந்து உருவான அந்த ஃபேக்டர்லாம் வந்து இன்னைக்கு எப்படி இருக்காங்க? எந்த மாநிலத்தில் இவர்களோடு அணி சேர்ந்தவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் அல்லது அதே வடிவத்தோடு இருக்கிறார்கள்? ஒரு மாநிலத்தை காட்டுங்க. தென் மாநிலங்கள்ல இவங்க வந்து ஒரு 20-30 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு ஒரு ஸ்டேட்டா சொல்லுங்க. அப்ப தென் மாநிலங்கள்ல ஒரு 6-7 மாநிலங்கள் அவுட்டு. அது போல இன்னைக்கு பல மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல கூட பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தாங்க. உங்க கணக்குப்படி, அதாவது ஷானவாஸ் கணக்குப்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் மீண்டும் போட்டின்றீங்களா?
எப்போதுமே தமிழ்நாட்டில் அதுதான் போட்டி. அது ஒண்ணும் புது செய்தியே கிடையாது. அவங்க பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுகவின் தலைமை ஏற்றுக்கொண்டே 40 தொகுதி இருக்கும் போது 25 தொகுதியில போட்டியிடுவோம்னு அதிமுகவுக்கு உள்ளே இருந்து கொண்டு பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து முறையான பேச்சு அல்ல. நீங்க தனியா வந்துட்டு 40லயும் கூட ஜெயிப்போம்னு சொல்லுங்க, அது வேற. ஆனா ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துட்டு அந்த கூட்டணி தலைமைன்னு ஒண்ணு இருக்கும்போது அவங்க 15 சீட்ல போட்டிடுவாங்க, நாங்க 25 சீட்ல போட்டிடுவோங்கிற ரேஞ்சில பேசிக்கிட்டு இருந்ததுதான் பிரச்சனையே. அப்போ கள யதார்த்தம் தெரியாமல், தன்னுடைய வலிமை புரியாமல், மாற்றான் வலிமை புரியாமல் அண்ணாமலை பேசிய பேச்சின் விளைவை பாஜக இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்கு. பேசலாம். ஷானவாஸ், இல்ல, பாஜகவையும் திமுகவையும் ஒரே தட்டுல வச்சு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கூட தராமல் இழுத்தடித்து இன்றைக்கும் கட்டாமல் அதை காத்துல விட்டுருக்கு, அந்தரத்துல தொங்க விட்டுருக்குது பாஜக. ஆனா ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகள்ல அதே மதுரையில ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில பன்னோக்கு மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும்னு நிரூபிக்கிற கட்சி ஒரு புறம், சொல்லி சொல்லி ஏமாத்தி அந்தரத்துல தொங்க விடுற கட்சி மறுபுறம். ரெண்டு எப்படி ஒண்ணாவும்? அது போல மெட்ரோ பணிகளுக்கு வந்து ஒன்றிய அரசு தர வேண்டிய அந்த நிதியை தராத போதும் கூட இங்க வந்து மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப தராதவர்கள் ஒரு புறம், தராமல் இருந்த போதும் கூட மாநில அரசின் பணத்தை கொண்டு அதை செயல்படுத்துபவர்கள் மறுபுறம். எப்படி ஒரே தட்டுல வச்சு மக்கள் பார்ப்பாங்க? அது போல பேரிடர் நிவாரண நிதி தரவில்லை. தராத போதும் கூட மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து ஒவ்வொருவர் பாதிக்கப்பட்டவருக்கும் 6000 ரூபாய் கொடுத்து அதை வந்து வெற்றிகரமாக போய் கையில கொண்டு போய் சேர்த்திருக்குது. அப்போ மறுப்பவர் ஒரு புறம், கொடுப்பவர் ஒரு புறம். எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணாவாங்க? எனவே இதுல திமுக தான் மிகுந்த நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் சொன்ன வாக்கை காப்பாற்றி இருக்கிறது, சொல்லாத வாக்குகளையும் கூட காப்பாற்றி இருக்கிறது.